வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ரோஜா பூச்செடியும் இந்த மாதிரி பூத்து குலுங்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க ரோஜா பூச்செடி நிறையவே மொட்டு வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க ரோஜா பூச்செடிக்கு நான் என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே தண்ணி அதிகமாக விடுங்க. தண்ணி அதிகமாக விட்டாலே செடி நல்லா மடன்னு வளர்ந்துடும் ரோஜா பூச்செடி. அது மட்டும் இல்லாமல் மொட்டு அதிகமாக வைக்கணுன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் போடுங்க. செடிக்கு அடியில் நம்ம டீ தூள் போடுறதன் மூலயமா ரோஜாப்பூ மொட்டு அதிகமாக வைக்கும். செடி நல்லா வளரணுன்னா டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க. இந்த 2 விஷயத்த மட்டும்தான் நான் பண்ணுறேன். நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க ரோஜா பூச்செடி பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 10 பூவாவது பூத்துரும். இந்த டிப்ஸ் தான் பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் ரோஜா பூச்செடிக்கு வேறு என்ன டிப்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோஜாப்பூ மொட்டுலாம் பார்த்திங்கன்னா காயவும் காயாது, உதிர்ந்து உழுவாது. அதுக்கு நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றணும். சில பேர் சொல்கிறீங்க ரோஜா பூச்செடியில் மொட்டு வச்சதுக்கப்புறம் அந்த மொட்டு அப்படியே காஞ்சி போய்டுதுன்னு. அதுக்கு காரணம் நீங்கள் தண்ணி ஊற்றாது தான். டெய்லி மறக்காமல் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுறதன் மூலயமா செடி நல்லாவே பச்சையாக தளன்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டு காயவும் காயாது. நான் பார்த்திங்கன்னா நம்ம டீ போட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற அந்த டீ தூளை கீழே கொட்டாமல் ரோஜா பூச்செடி அடியில் கொட்டுங்க. அதன் கொட்டுறதன் மூலயமா பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ அதிக அளவில் மொட்டு வைக்கும், அதிகமாக பூ பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் சம்மந்தப்பட்ட சேனல் தான், வீடியோ தான். நீங்கள் ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் மானிட்ரேஷனும் பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சி. அதுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண ஒரு சின்ன ஹெல்ப்பாவது பண்ணுங்கள். ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலயமாவது நமக்கு ரீச் ஆகிடும்.